அவங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா, இப்போ பாலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே திருப்பி நான் சொல்றது வச்சு இல்லை. 9 ரூபாய் இவங்களுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு அப்படின்னா 9 ருபீஸுங்க. நான் இமீடியட்டா சொன்னேன், இந்திரா கேன்டீன்ல 5 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிதானா? அது வேற, இது அதுவும் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளைங்கெல்லாம் ஸ்ட்ரைக் இருக்கும் போத கூட லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்காகத்தான் நான் நாங்கள் போல. அப்படி நாங்கள் இறங்கிட்டோம்னு வச்சோம், லாண்ட் ஆர்டர் வரும். இருக்கிறது ஒரு ஃபேக்டரி, என் பிள்ளைங்க வேலை செய்யறாங்க. வேற எந்த ஃபேக்டரியும் அங்கே கேஜிஎஃப்ல இல்லை. அதனால இந்த நெகோசியேஷன் நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட் என்னங்கிறத சொல்லுங்க. நாங்கள் இவ்வளோ சொல்லிக்கிறோம், நீங்க எவ்வளோ சொல்லுங்க. நான் 5 சப்பாத்தி கேட்கறேன், நீ சொல்லு. 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 1 கொடுக்குறியா, சொல்லணுமா இல்லையா? அதுதான் பாலன்னு சொன்னார். கால்குலேஷன் போட்டு சொன்னார் இல்ல, 13% அப்படின்னு. எத்தனை பர்சன்டேஜ்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளவு இருக்கணும். உங்களுக்கு வீடு இல்லை, எங்க போயிட்டாங்க? வீடு கொடுத்துக்கிறாங்களா? இல்ல, அவங்க ஈக்குவலா வேலை செய்றீங்க தானே. எல்லாரும் ஒன்னா நீங்க சேர்ந்துங்கனாக்கா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில என்ன சொன்னோம்? எஸ் ஆர் நோ நெகோசியேஷனே இவ்வளவுதான். முடியுமா முடியாதான்? முடியலன்னா தரட்டி அங்க முடிக்கிறேன். அதனால அவங்க அது ஒத்துக்கல. இல்ல பேசுவோம் பேசுவோம். அவர் சொன்னாரு தீபாவளிக்கு முன்ன முடிச்சிடு அப்படின்னு. அவங்க தீபாவளிக்கு அப்புறமான்றாங்க. எப்படி கரெக்டா? அப்ப நான் சொன்னேன், நிறைய நம்பர் ஆஃப் எம்டிஏ பாத்துக்கிறேன் நான் இந்த ஃபேக்டரியில. இந்த ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்துவேன். 2 முறை நானும் எம்எல்ஏ இந்த பாலன்னு சொன்னாரு. ஆனால் எங்களுக்கு ஃபேக்டரி முக்கியம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஃபேக்டரி நல்லா வளர்ந்தா தானே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் சொன்னேன், இவன் நல்லா இருந்தா தானே ஃபேக்டரி வளர்றதுக்கு. மரத்துக்கு எருவு போட்டா தானே மரம் நல்லா வளரும். மரம் எப்படி சும்மா வந்துடும்? யாரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லை. இதுதான் நெகோசியேஷனு. அதனால அவங்க நெக்ஸ்ட் டேட் அக்டோபர்ல கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 6-10. ஓகே. அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பயம் இருக்கு. ஒரு நெகோசியேஷன் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நாங்க கேட்டுக்கிறது எவ்வளோ? 30% இருக்கிறோம். 25க்கு வா, 20க்கு வா, 15க்கு வந்தா கூட சரி. 30,000 உங்க கையில இருக்குது. நம்ம ரைட் பாலன். அதனால நீங்க ஒற்றுமையா இருக்க கத்துங்க. யார் சொல்றதெல்லாம் இப்போ ஊர்ல எல்லா லீடர் பஞ்சம் இல்லை. நம்ம ஊர்ல தொழிலாளிகள் தான் பஞ்சம். ஏகப்பட்ட லீடர் இருக்கிறாங்க. பட் கரெக்டா செய்யணும். எதை செய்யணுமோ அதை தான் இன்னைக்கு பாலன் சொல்றாரு. சரிதானா? வேற ஏதாவது நீங்க கேக்குறீங்களா? நான் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ், டீசல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு போறப்போ வெளிநாடு போறாங்க. இதைதான் நாங்க சொன்னோம். இதைதான் சொன்னோம். ஆமா சார், அதுதான் நாங்க சொன்னோம். நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போடுவ, அவங்களுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவான், வெறும் கையில போவான்னு சொன்னோம். மேனேஜ்மெண்ட் பதில் சொல்ல முடியல. என்ன சொன்னாங்க மேனேஜ்மெண்ட்? அந்தம்மா என்னாச்சு அவங்க நான் கேட்ட கேள்விக்கு? இதுதான். தீபாவளிக்கு முன்னே எதனா நல்ல செய்தி வருமா? இல்ல அவங்க தான் டேட் கொடுத்துட்டாங்க. நல்ல செய்தி வரும், நிதானமா வரும். கொஞ்ச நாள் நிதானம் ஆகும், அப்புறம் கை நிறைய காசு கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்றது. இப்போ பிஎம்எல் ஒரு யூனியன், சிஐடி இருக்குது, ஹெச்பிடி ஒரு யூனியன் இருக்கு. ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணா வருவாங்களா? அது யாரு டிசைட் பண்ணோம்? புருஷனும் பொண்டாட்டியும் டிசைட் பண்ணா தான் ஒண்ணா வர்றது. புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம் போனாக்கா 3வது ஆள் தான் உள்ள போவான். சார் இதுல ஆக்சுவலா லீடருங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை சார், எம்ப்ளாயிங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த லீடருங்களை ஏற்கிறது வேற ஒருத்தர் வெளியூருக்காரர் ஏற்றி நிற்கிறாரு. ஆமா, இங்க இருக்கிறவங்க அவங்க பேச்ச கேட்டு எம்ப்ளாயிங்களுக்கு தொந்தரவு. கரெக்ட். இவரு இந்த மண்ணுல பிறந்தவரு, இங்க இருந்தவரு. அவரோட ப்ரொமோஷனல்ல அங்க போய்க்கிறாரு. நான் இந்த மண்ணுல தான் பிறந்தேன், இங்க தான் இருக்கிறேன். யாருக்காக ஃபைட் பண்ணுவேன்? மக்களுக்காக. இன்னொரு லீடர் வெளியூருக்காரன் வந்து கேட்கறான்னு சொன்னாக்கா அது யாரோட முட்டாள்தானம்? நீங்க சொல்லுங்க, யாரோட முட்டாள்தானம்? அதுதான். நான் மக்களை திட்ட முடியுமா? நான் கொஞ்சம் கோபமா பேசினேன்னாக்கா திட்டாருன்னு. நான் பொலைட்டாவே பேசினேன்னு வச்சுக்க மதிக்க மாட்டான். அங்கே டீ கடையில் உட்காந்து எல்லாம் வந்தா பயம் வரல, சும்மா வந்து என்ன பிரயோஜனம்? எங்களை மாதிரி உட்காரணும், பேசணும், சொல்லணும், கேள்வி கேட்கணும். லேபர் ஆக்ட் பத்தி பாலு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, செக்ஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவன் வாயை திறக்கலையே. அப்புறம் லேபர் கமிஷன் தானே பேசியிருந்தாரு. அவர் சொல்றது நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சொன்னாரு. அதனால உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. பஸ்ல இதுக்கு முன்ன உங்களை ஏத்துனாங்களா? நடராஜன் சார் இருக்கும்போது என்ன பண்ண நானே? அதே பஸ் சும்மா தானே வருது. அவன் ஏறி வரத்துல அவன் பயந்துன்னு ஓடணும். ஏற்றி அவனை பஸ்ல சொன்ன நான் தானே. அதுக்கு குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்கணும்னு. நீ குவாலிட்டி லீடரே விட்டு குவாலிட்டி இல்லாத லீடரை போய் வச்சுக்கினா நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? என்ன சொன்னார் பாலன்? ஒற்றுமையா இருங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பின்னாடி வரேன். அதானே? நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க.
ஆனா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நீ என்ன கேள்வி கேட்டாக்கா அது இவங்க தான் கேட்கணும், ஏன் ஒற்றுமை இல்லைன்னு. ஒட்டுமொத்தமா இது கேஜிஎஃப் வந்து இந்த மீட்டிங் எதிர்பார்க்கறாங்க. ஆமா, என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள்? கண்டிப்பா சக்சஸ் ஆகும், பிள்ளைகளுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். பிஜிஎம்எல் எம்ப்ளாயிகள்